MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. SVC Aditara Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பாமக விவகாரம் வந்து ஒரு பெரிய அளவு பேசுபொருளாக இருக்கு. அன்புமணி ராமதாஸ் வெர்சஸ் ராமதாஸ். குடும்பத்துக்குள்ளிருந்தே வேறொரு வழக்கை அவர் நினைக்கிறாரோ என்கின்ற அச்சம் அன்புமணிக்கு ஏற்பட்டதனுடைய விளைவாக இருக்கலாம் என்று வெளியே சொல்லுகிறார். அன்புமணியே நமக்கு அடங்கவில்லை என்று ராமதாஸ் நினைத்தால் ஜிகே மணியை பெரிதாக்குவோம் அல்லது வேறு ஒருவரை பெரிதாக்குவோம் என்று செய்ய முடியாது. நான் சொல்கிறேன், அந்த அம்மா வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் அன்புமணி எடுத்த முடிவு தான். இல்லாவிட்டால் அங்கே இருக்க முஸ்லீம்கள் ஓட்டு போடுவார். பிஜேபியோடு சேர்வது என்பது தமிழ்நாட்டில் தற்கொலை முடிவு என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் அரசியல் நடத்தினால் பிறகு அவர் அப்பா என்ன நினைக்கிறார், இந்த கட்சியை எப்படியாவது ஒரு 10-30 பேரை கொண்டு வர வேண்டும், மறுபடியும் பாஜகவோடு சேர்ந்தால் என்ன செய்வது? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா கட்சி நலனுக்காக ராமதாஸ் யோசிக்கிற மாதிரியும் இவர் கட்சி நலன் யோசிக்காம பாஜகவோட போற மாதிரியும் ஒரு துணி கிடைக்குது. இல்ல இந்த கட்சியை இன்னொரு முறை தோற்றால் அந்த கட்சியை தாக்க முடியாது. ஏன்னா பாராளுமன்றத்தில் தோற்று அப்புறம் சட்டமன்றத்திலும் இதுபோல் ஒரு நிலை ஏற்பட்டு திருமாவளவனுக்கு தெரிந்த அரசியல் கூட இவருக்கு தெரியவில்லை என்று ஆய்வு. இந்த விவகாரத்துல இப்போ இவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆனா நிறைய சிக்கல்கள் கூட்டணி தொடர்பா நீங்க சொல்றீங்க. ஆனா உட்கட்சிக்குள்ளேயே வந்து கட்சி வந்து அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, அதை வந்து இவரால் தாங்கிக்க முடியல, அதனாலதான் அன்புமணியை விமர்சிக்கிறாருன்ற மாதிரி எல்லாம் ஒரு அன்புமணி தகுதியான தலைவராகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அன்புமணி குறைவான மனிதராக எனக்கு தெரியவில்லை. இந்த கூட்டணியில் மட்டும்தான் இவர் அதிகாரம் இருக்கிற பக்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் ஓடுகிற குதிரையின் மீது ஏற வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே ஓடுகிற குதிரையின் மீது ஏறினால்தான் சர்வைவல் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தர்மபுரியில் அன்புமணியினுடைய துணைவியார் தோற்றதற்கு தவறான கூட்டணி தான் காரணம். ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நம்ம பேசணும்னா, இந்த பாமக விவகாரம் வந்து ஒரு பெரிய அளவு பேசுபொருளாக இருக்குது. அன்புமணி ராமதாஸ் வெர்சஸ் ராமதாஸ் முதல் வெளிப்படையாகவே வந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பூடகமாக வந்து பேசிக்கிறாங்கன்ற மாதிரி தகவல்லாம் வந்தது. இப்போ வெளிப்படையாக மேடையிலேயே ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சமாதானம். எனக்கு என்ன அது நீங்கள் எப்படி அது அக்கா மகன் தான் இவருக்கு ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. குடும்பத்துக்குள்ளிருந்தே வேறொரு வழக்கை அவர் நினைக்கிறாரோ என்கின்ற அச்சம் அன்புமணிக்கு ஏற்பட்டதனுடைய விளைவாக இருக்கலாம் என்று வெளியே சொல்லுகிறார். அதாவது அன்புமணிக்கு எதிராக ஜிகே மணியை வளர்க்க முடியாது. அன்புமணியே நமக்கு அடங்கவில்லை என்று ராமதாஸ் நினைத்தால் ஜிகே மணியை பெரிதாக்குவோம் அல்லது வேறு ஒருவரை பெரிதாக்குவோம் என்று செய்ய முடியாது. இல்லை, ராமதாஸ்க்கே அந்த நோக்கம் இருக்கணும். அன்புமணி கட்சியை நல்லதானே வளர்க்குறாரு, ஒரு முக்கியமான அந்த கட்சியோட முகமாக இருக்காரு, கட்சியோட அடுத்த தலைமுறை வளர்த்துட்டு இருக்காரு. அவர் எதுவாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றால், வெறும் இந்த மூந்தனை தலைவர் அவர் தானே, தட்டி விட்டு நாளைக்கு தள்ளி விட்டால் முடிந்து போய்விட்டது. அன்புமணி அப்படி தள்ளிவிட்டு அப்படி ஏற்றிட முடியுமா? இல்லை, அதனால் அது ஒரு பெரிய காரியமாக அது எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து என்றால், சென்ற தேர்தலிலே அதிமுகவோடு சேர்ந்தால்தான் அது கூட்டம் இருக்கிறது, ஓட்டு இருக்கிறது. ஆகவே அவனோடு சேர்ந்தால்தான் ஒரு நியாயமாகவும் ஒரு அளவுக்கு இந்த ரெண்டு கடைசி நேரம் வரைக்கும் அதிமுகவோட தான் போகிறாங்கன்ற செய்திகள் தான் நயம் என்று ராமதாஸ் நினைத்திருக்கிறார். இவரை பொறுத்தவரையிலும் அங்கே நம்ம ஒரு ஆள் போய் விட்டாலும் அங்கே போய் இந்த மாதிரி டெம்ப் அதை தூண்டுவார்கள், கிளச்சி விட்டுவார்கள். அவர்கள் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் இந்த பக்கம் இரு. ஏன்னா அவர்களுக்கு ஆளே கிடையாது. ஒரு 5%, 6% உள்ள கட்சியே அதிமுகவை தவிர வேறு கட்சி இல்லை. பாஜகவினுடைய ஓட்டு வங்கி அதை விட கீழே. அவர்களுக்கு இந்த மாதிரி 1-2 கட்சிகளாவது இருந்தால்தான் பயன்படும். தினகரனை வைத்து கொண்டு என்ன செய்வது, ஓபிஎஸ்ஸை வைத்து கொண்டு என்ன செய்வது? ராமதாஸிடம் கொஞ்சம் ஓட்டு இருக்காது. ஆகவே இவரை தூண்டினார்கள், உனக்கு அங்கே எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம் என்று. இவர் சரி, நமக்கு நல்லது தானே, என்ன ஒரு எம்பியாக நாம் இருக்கிறோம் ஏற்கனவே, அதனால் என்னுடைய மனைவியும் மற்றவர்களையும் போட்டார். நான் சொல்கிறேன், அந்த அம்மா வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் அன்புமணி எடுத்த முடிவு தான். இல்லாவிட்டால் அங்கே இருக்க முஸ்லீம்கள் ஓட்டு போடுவார்கள். நீ அதிமுகவில் இருந்திருந்தால் பாதி ஓட்டை பிரித்திருக்க முடியும். ரொம்ப டஃப் ஃபைட், ரொம்ப டஃப்பாக, ரொம்ப டஃப்பு. கொஞ்சம் ஓட்டில் அந்த அம்மா தோற்று போனார்கள். அதுக்கு காரணம் நீங்கள் எடுத்த முடிவு. பிஜேபியோடு சேர்வது என்பது தமிழ்நாட்டில் தற்கொலை முடிவு என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் அரசியல் நடத்தினால் பிறகு அவர் அப்பா என்ன நினைக்கிறார், இந்த கட்சியை எப்படியாவது ஒரு 10-30 பேரை கொண்டு வர வேண்டும், மறுபடியும் பாஜகவோடு சேர்ந்தால் என்ன செய்வது? அதனாலே அதிமுகவோடு சேர வேண்டும், மகன் சொல்ல கேட்க மாட்டேன் என்கிறான்கின்ற உட்கட்ட போராட்டம் என்பது வேறொரு நோக்கம் பற்றியது. இது வெளிப்படையாக பேசிக்கொண்டது சாதாரண. என்ன அக்கா மகனை தூக்கி அந்த அக்கா மகனுக்கு தம்பி இன்னொரு அதே அக்கா மகனுக்கு தான் இவர் மகளை வேறு திருமணம் செய்து கொடுத்துருக்கிறார் நம்முடைய அன்புமணி.
அதனாலே அதில் ஒன்றும் இருக்காது. அவர்களே அக்காவே வந்து தம்பி விரும்புகின்றபடி கட்சி விரும்புகின்றபடி இந்த கட்சி நடக்கட்டும் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு தானே இருக்கிறார். என் மகனை வைத்துக்கொள் என்று சொல்லவில்லையே. தம்பி விரும்புகிறபடி நடத்தட்டும், என் மகனை ஒதுக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்களாகத்தான் அக்கா. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா கட்சி நலனுக்காக ராமதாஸ் யோசிக்கிற மாதிரியும் இவர் கட்சி நலன் யோசிக்காம பாஜகவோட போற மாதிரியும் அதெல்லாம் கிடையாது. இல்ல கட்சி நலனுக்காக ராமதாஸ் யோசிக்கிறார், கட்சி நலனுக்காக அன்புமணி யோசிக்கவில்லை என்பது சரியில்லை. கட்சி நலனுக்காக யோசிக்கிறதுக்கு 2 பேரும் மாறுபடுகிறார்கள். அவ்வளவுதான். ஒரு அதிகாரம் உள்ள கட்சியை கையில் வைத்துக் கொண்டால் ஒருவேளை திமுகவே நெருக்கி பிடிக்கலாமா என்று அன்புமணி நினைத்திருக்கலாம். இல்லை, இது சரியாக வராது, இந்த பிஜேபிக்காரன் வந்து ஒரு மரக்குதிரை, ஆகவே நம்ம ஒழுங்காக ஓடுகிற குதிரையின் மீது ஏற வேண்டும் என்று ராமதாஸ் நினைத்திருந்தால் அது சரிதான். ஆனால் நம்முடைய பார்வைக்கு அவர்கள் 2 பேரும் வேறுபடுவது, இவர் ராமதாஸ் மரக்குதிரை என்று நினைப்பதை இவர் உண்மை குதிரை என்று நினைக்கிறார், அவர் நினைப்பதை இவர் மறுக்கிறார். ஆக அந்த போராட்டம் மறுபடியும் 26இல் இந்த கட்சியை இன்னொரு முறை தோற்றால் அந்த கட்சியை தாக்க முடியாது. ஏன்னா பாராளுமன்றத்தில் தோற்று அப்புறம் சட்டமன்றத்திலும் இதுபோல் ஒரு நிலை ஏற்பட்டு அப்புறம் திருமாவளவனுக்கு தெரிந்த அரசியல் கூட இவருக்கு தெரியவில்லை என்று ஆகிவிடும். ஆகவே அவர் நெருக்கடி கொடுக்க நினைக்கிறார் அன்புமணிக்கு. ஏன்னா என்னுடைய கருத்து, கூட்டணி சேர்வதில் உள்ள வேறுபாட்டை அகற்றிக் கொள்வதற்காகத்தானே தவிர பிஜேபியை விட்டு முற்றிலுமாக அந்த உறவை அறுத்துக்கொள் என்பது போல ஒரு நெருக்கடி ராமதாஸிடம் இருக்க வேண்டும். அதற்கு முகுந்தன் என்பது சாக்கே தவிர நான் சொன்னதை கேட்டால் இல்லாதவனாலும் போய் அது முகுந்தனுக்காக சொல்லப்பட்டது இல்லை, அது அதிமுக கூட்டணிக்காக சொல்லப்பட்டது. ஓடுகிற குதிரையில் நாம் ஏற வேண்டும், மரக்குதிரையில் ஏறக்கூடாது என்று ராமதாஸ் சொல்கிறார் என்று நான் பொருள் கொள்கிறேன். இவர் நினைக்கிறார், வேறு வகையாக நினைக்கிறார். ஒரு ஆளுங்கட்சி ஒரு பெரிய அதிகாரம், அதை கையில் பிடித்தால் சரிதானங்க ஐயா. அங்க டெல்லியில வந்து பிரதமர் மோடி முகமா இருக்காரு, பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி அந்த கூட்டணி தேர்தலை சந்திச்சது. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரு, அவங்க பிரதமர் வேட்பாளர் இல்லை. அது என்ன தமிழ்நாட்டில் செய்ய முடிந்தது என்று கேட்கிறேன் நான். தமிழ்நாட்டில் இல்ல ஒருவேளை அந்த கூட்டணி ஏதாவது வெற்றி பெற்றிருந்தா ஒரு மத்திய அமைச்சராக கூட ஆகியிருக்கலாம். அப்படிலாம் யோசிச்சிருக்கலாம். கட்டி பிடித்து கொண்டு நீங்கள் தூங்குவதும் பிஜேபியை கட்டிப்பிடித்து கொண்டு அரசியல் நடத்துவதும் ஒன்று தான். அது என்னுடைய கருத்துப்படி சொல்லுகிறேன். அந்த கட்சி இங்கே தேரவே கூடாது. மனிதர்களை மதத்தின் பேராலும் ஜாதியின் பேராலும் பாகுபடுத்துகின்றவன் மதவாதியாக இரு, நீ ஒரு மதத்தை நம்பு, நீ ஒரு ஜாதியிலே இரு, உன் ஜாதியில் திரும்ப, அதெல்லாம் வேறு, அது உன்னுடைய தனிப்பட்ட விவகாரங்கள். அரசியல் என்பது நாட்டுக்காக நடக்கிறது. நிதிநிலை அறிக்கை நாட்டுக்காக போடப்படுகிறது. அரசியல் சட்டம் நாட்டுக்காக இருக்கிறது. கிரிமினல் சட்டங்கள் பொதுவாகத்தான் இருக்கின்றன. இன்ன ஜாதியை, இது என்ன மண் நீதி காலமா? இன்ன ஜாதிக்காரன் செய்தால் விளக்கேற்றினால் போதும், இன்ன ஜாதிக்காரன் செய்தால் அவனை ஊரை விட்டு விரட்ட வேண்டும், இன்னொரு ஜாதிக்காரன் செய்தால் அவனை வெட்ட வேண்டும் என்பதற்கு மண் நீதி காலமா? அது ஒரு காலம்தான் மோசமான காலம். என்ன அந்த நீதியெல்லாம் கிடையாது. ஆகவே ஜாதிகளும் மதங்களும் தேவையில்லாத உராய்வுகளை இங்கே ஏற்படுத்தி கொண்டு மக்கள் இணக்கமாக வாழ்வதற்கு எல்லாரும் ஒன்றாக படிக்கிறார்கள், எல்லாரும் ஒன்றாக வேலைக்கு போகிறார்கள், எல்லாரும் ஒன்றாக அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள். எல்லாவற்றிலும் எந்த வேறுபாடும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் தாழ்த்தப்பட்ட மனிதன் நல்ல படிப்பு படித்தால் அவன் உயர்நிலை அடையலாம். அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். இந்த ஜாதியே வந்து மோதி உராய்ந்து அதனால் நிம்மதிகள் தான் கெட்டுப்போகின்றனவே தவிர, நான் சொல்லுகிறேன், மண்நீதி போல சட்டங்கள் வேறாக இருக்கின்ற காலமாக இருந்தால் ஜாதியை கொண்டாடுங்கள். இப்பொழுது என்ன இருக்கிறது? சும்மா இன்னும் விடமாட்டேன். இந்த திராவிட இயக்கங்களால் தான் ஜாதி கெட்டிப்படுத்தப்பட்டது. திராவிட இயக்கங்களால் தான் ஜாதி கெட்டிப்படுத்தப்பட்டது. ஜாதி ஏற்கனவே இருந்ததை விட கூடுதலாக கெட்டிப்படுத்தப்பட்டது என்பது இவர்களுடைய போக்குகளால் தான். எல்லாம் பேசுவார்கள், அப்புறம் வேறு வகையாக நடப்பார்கள். இப்போ இந்த விவகாரத்துல இப்போ இவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆனா நிறைய சிக்கல்கள் கூட்டணி தொடர்பா நீங்க சொல்றீங்க. ஆனா உட்கட்சிக்குள்ளேயே வந்து கட்சி வந்து அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, அதை வந்து இவரால் தாங்கிக்க முடியல, அதனாலதான் அன்புமணியை விமர்சிக்கிறாருன்ற மாதிரி எல்லாம் ஒரு இதுல இந்த ஊழியர்கள் சில பேர் இவருக்கு அன்புமணி தகுதியான தலைவராகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அன்புமணி குறைவான மனிதராக எனக்கு தெரியவில்லை. என் ராமதாஸ் ஆக்குகின்ற போது அவர் மகன் என்பதற்காக ஆக்குகிறார் என்று பட்டாலும் அந்த இடத்திற்கு உரிய தகுதிப்பாட்டை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அதில் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. அது இந்த கட்சியினுடைய கொள்கை என்னவோ அதற்கேற்ப இவர் நடக்கிறார். ஆனால் இந்த கூட்டணியில் மட்டும்தான் இவர் அதிகாரம் இருக்கிற பக்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் ஓடுகிற குதிரையின் மீது ஏற வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே ஓடுகிற குதிரையின் மீது ஏறினால்தான் சர்வைவல் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தர்மபுரியில் அன்புமணியினுடைய துணைவியார் தோற்றதற்கு தவறான கூட்டணி தான் காரணம். தவறான கூட்டணி தேவையில்லாத பகை ஓட்டுகளை உங்களுக்கு உருவாக்கும். நீங்கள் சுபாவத்தில் பகை ஓட்டுகளை பெறுவதற்கு வேலையில்லை.
நீங்கள் முஸ்லீம்கள் எதிராக வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து எதிராக வாக்களிக்கிறார்கள். ஆகவே அந்த சனியனை ஓடாத மரக்குதிரையை விட்டு வா, ஓடுகின்ற குதிரையில் ஏறி என்று மகனுக்கு சொன்னால், முகுந்தனை ஏற்றிக்கொண்டால் போகுது, ஏற்றிக்கொள்ளாவிட்டால் வாளை பிடித்து கொண்டு வந்து விட்டு போகிறார். முகுந்தனா இங்கே பிரச்சனை, முன்னாடி வைக்கப்படுகிறார். நான் சொல்வதை கேள் என்று சொல்வதனுடைய பொருள் மரக்குதிரையில் ஏறாதே, ஓடுகிற குதிரையில் ஏறி என்பதுதான் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.